அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசி அன்பர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி. ராசியில் சனி, சூரியன், செவ்வாய் இணைவு. 2 சுக்கிரன், 4ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் கேது. விடய ராசியில் ராகு, புதன் இருக்கிறார்கள். ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையலாம். பேச்சில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் மிக 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 கவனம் தேவை. 3வது சுற்று 7.5 சனியில் 3வது சுற்று உள்ள அன்பர்கள் உடல் நலனில் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும். ஜென்மராசியில் சூரியன், செவ்வாய் 2 அக்னி கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் பேச்சில் உஷ்ணம் வெளிப்படும். கணவன் மனைவி இடையே சில நேரங்களில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பேச்சில் கவனம் தேவை. ராசியில் சூரியன் இருப்பதால் அடிக்கடி ஒற்றை தலைவலி வரும். இஎன்டி ப்ராப்ளம் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். மன அமைதி குறையும். உயர் அதிகாரியிடம் பேசும்போது கவனமாக பேசுங்கள். உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மாணவர்களுக்கு தேவையில்லாத வகையில் கவன சிதறல் உண்டாகலாம். ஆகவே கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். பொருளாதாரத்தில் ஓரளவு வரவுகள் உண்டாகும். பிள்ளைகளின் திருமணம், வீட்டில் சீமந்தம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறலாம். இதுவரை இந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் சுபகாரியத்திற்காக. பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். சிலருடைய வீட்டில் சீமந்தம், காதுகுத்து, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். வரவு செலவில் சற்று கவனமாக இருங்கள். ஒரு பக்கம் வரவு வந்தால் கூட மறுபக்கம் செலவு உண்டாகும். தங்களுடைய ராசியில் சூரியன் இருப்பதால் கண்களை நன்றாக பராமரியுங்கள். இதயம், ஹார்ட் சம்பந்தமான கிரகம் சூரியன் என்பதால் ஹார்ட் நன்றாக செக்கப் செய்து கொள்ளுங்கள். செவ்வாய், பிரஷர் உள்ள அன்பர்கள் பிரஷரை செக்கப் செய்து கொள்ளுங்கள். சனி ராசியில் இருப்பதால் கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரித்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக சென்று வாருங்கள். தூர பிரயாணங்களை முடிந்தவரை தவிர்த்தல் வேண்டும். பிரயாணத்தின் போது பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் பொருட்கள் களவு போக வாய்ப்பு உண்டு. ஆக நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கும்போது மிக 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 கவனமாக இருத்தல் வேண்டும். தற்சமயம் குரு சாதகமாக இல்லை. சனி 7.5 சனியில் சனி சாதகமாக இல்லை. தங்களுக்கு சாதகமான ஒரே கிரகம் கேது பகவான் தான். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் பெருகும். தினமும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.